கடந்த ஓராண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள நடக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் இதற்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் அவர்களும் அவர் குடும்பத்தை சார்ந்த சபரீஷன் உதயநிதி. இவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, எங்கள் கட்சிக்குள்ள குழப்பம் எல்லாம் அப்படிலாம் திட்டமிட்டு ஏதேதோ செஞ்சிருக்கின்றார்கள். அதெல்லாம் நிச்சயமாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், நிச்சயமாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவ்வளோ எங்களுக்கெல்லாம் மனசுல அவ்வளோ வேகம் இருக்கு. அதனால்தான் நாங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடியார்களுடன் நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டு இந்த கேடுகட்ட மக்கள் விரோத பெண்களுக்கு எதிரான கஞ்சா விற்கின்ற, சாராயம் விற்கின்ற ஊழலாட்சி திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். பட்டியலின மக்களுக்காக ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு துரும்பை செஞ்சிருக்கிறாரா? அவங்க கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள், அவருக்கு அங்கே என்ன மரியாதை கிடைச்சது? எந்த மரியாதையும் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கின காரணமே திமுகவை எதிர்த்து தான். ஆனால் அப்படி அந்த கூட்டணிக்கு சென்று பிரேமலதா அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் பிரேமலதா அந்த அம்மா நமக்கு தான் வேலை செய்கிறாங்க, நம்ம கூட்டணிக்கு தான் வேலை செய்கிறாங்க, அது சந்தேகமா வேண்டாம். எல்லாம் முதலமைச்சரை வச்சுக்கிட்டு பேசுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? என்ன தினம் தினம் கஞ்சா அடிக்கிறாங்க, தினம் சாராயம் வைக்கிறாங்க, தினம் கள்ள சாராயம் சாப்பிட்றாங்க, தினம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க, தினம் குழந்தைகளை கொள்ளடிக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் தீபம் ஏற்றியே தீருவோம். நாங்களும் அதான் சொல்றோம். தொடக்கத்தில் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் செய்த சாதனை இல்லை, எதுவும் நடக்கலை, அதை பற்றி பேசினாரு, எடுபடல. அப்புறம் பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். நான் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, நடக்கிறது எம்எல்ஏ தேர்தல், எம்பி தேர்தல் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த தேர்தலில் உங்களுக்கும் மோடி அவர்களுக்கும் போட்டி, இந்த தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் உங்களுக்கும் எடப்பாடியாருக்கும் போட்டி சொன்ன உடனே அதுவும் பரிசு நிறுத்திட்டார். இப்போ அவரை பற்றியும் எடப்பாடியாரை பற்றியும் என்னை பற்றியும் மோசமான வார்த்தை, கொச்சையான வார்த்தை வெளியில சொல்ல முடியும் அவ்வளோ. ஆனால் இதுதான் திமுக, அவங்க ரத்தத்தில் இருக்கு, அவங்க டிஎன்ஏல இருக்கு. மற்றவங்களை பற்றி மோசமா இழிவா பேசுறது எங்களால் பேச முடியும். ஆனால் அந்த மாதிரி நாங்கள்